Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஜெனி பியூட்டி பாக்ஸ், அதாவது ஜெனி கம்பெனிலேருந்து வந்த பியூட்டி பாக்ஸ். ஜெனி பியூட்டி பாக்ஸ் BX85 Pro வெர்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப அமேசிங்கான ஒரு பியூட்டி பாக்ஸ், அதாவது பியூட்டி டிஷ் கம் சாஃப்ட் பாக்ஸ். இது ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 85 சென்டிமீட்டர் உள்ள 16 சைடட், அதாவது ஹெக்ஸாடெக்கன் சாஃப்ட் பாக்ஸ். ஆனால் இது பியூட்டி டிஷ் செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் செய்யறதுனால இது ஆக்சுவலாக ஒரு பியூட்டி பாக்ஸ். அதனால தான் இதை பியூட்டி பாக்ஸ் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோ வெர்ஷனில் உள்ள இன்டீரியர் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது சில்வர் இன்டீரியராக இருக்கும். இந்த ப்ரோ வெர்ஷனில் ஒயிட் இன்டீரியர் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பியூட்டி பாக்ஸோட சிறப்பான விஷயமே இது ஒரு அம்பர்லா டைப். ஸோ இது நீங்கள் நினச்ச நேரத்தில் டக்குன்னு மாட்டி டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். இதை மடக்கி அப்படி பையில கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்டோர் ஸ்டுடியோ போர்ட்ரைட், வெட்டிங், அவுட்டோர் போர்ட்ரைட்னு எல்லாத்துக்கும் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த பாக்ஸ்குள்ளேருந்து இந்த பையை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ள நம்மளோட 85 சென்டிமீட்டர் BX85 Pro பியூட்டி பாக்ஸ் இருக்கு. தென் ஒன் அலுமினியம் டிஃப்ளெக்டர், இன்னர் டிஃப்யூசர், அவுட்டர் டிஃப்யூசர் கிளாத் அப்படின்னு 4 விஷயம் இருக்கு. இதோட சேர்த்து கிரிட். ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த அம்பர்லா டைப் பியூட்டி பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணி இதை லாக் பண்றதுக்கு முன்னாடி இந்த அலுமினியம் டிஃப்ளெக்டரை அந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சதுக்கு அப்புறம் இதை கையில் பிடிச்சி அப்படியே அழுத்தி அதை அம்பர்லாவை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட 16 சைடு ஹெக்ஸாடெக்கன் பியூட்டி பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதோட இன்னர் டிஃப்யூசர், இந்த இன்னர் டிஃப்யூசர் கிளாத் போட்டதுக்கப்புறம் அவுட்டர் டிஃப்யூசர், தென் கிரிட். ஸோ இந்த இன்னர் டிஃப்யூசருக்கு உள்ள இருக்கிற இந்த அலுமினியம் டிஃப்ளெக்டர் தான் இதோட வேலையை செய்யுது. ஸோ இந்த பியூட்டி டிஷ் வேலை செய்ய வேண்டிய சென்டரில் உள்ள ஹாட்ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையை இந்த டிஃப்ளெக்டர் செய்யுது. இதனால தான் இது பியூட்டி பாக்ஸ். இதோட பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க. வெளியில் அவுட்டரில் எல்லோ கலர் லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங்லாம் எல்லாம் டபுள் ஸ்டிச்சிங். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆன் த கோல நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரோ வெர்ஷனில் உள்ளே இருக்கிற இந்த ஒயிட் ரிஃப்ளெக்டிங் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதனால உங்களுக்கு சாஃப்டான லைட் அவுட்புட்டாக கிடைக்கும். உள்ளே இருக்க எல்லா மெட்டல் ராட்ஸும் அலுமினியம் அலாயில் செஞ்சது வித் குரோம் கோட்டிங். அதனால் உடஞ்சிரும், துருப்பிடிக்கும், வளைஞ்சிருங்கிற கவலைக்கு இடம் இல்லை. இதில் நேட்டிவாக பவுன்ஸ் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரோன் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது எலக்ட்ரோன் லைட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரோன் ஆப்ஷன்ல எலக்ட்ரோ மவுண்ட்டை வாங்கிக்கலாம். இல்லைனா நார்மலா இது பவுன்ஸ் மவுண்ட்ல தான் வருது. மற்ற குடாக்ஸோட லைட் ஷேப்பிங் மாடிஃபயர்ஸ்லாம் நீங்க வாங்கும் போது நீங்க கிரிட் தனியாக வாங்கணும். ஆனால் இதுல கிரிட் சேர்ந்து வரதுனால நம்மளுக்கு சூப்பரான ஒரு வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் லைட் ஸ்பில் ஆகாமல் நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் லைட் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். என்கிட்ட ஹை பவர் ஸ்டுடியோ ஃப்ளாஷஸ் இல்லை, அவுட்டர் ஃப்ளாஷஸ் இல்லை. நான் AD200 தான் யூஸ் பண்ணுறேன், இல்லை AD100 யூஸ் பண்ணுறேன், இல்லை V1 ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அவுட்புட் பவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணும்னா சென்டரில் உள்ள டிஃப்ளெக்டர், தென் இன்னர் டிஃப்யூசர் கிளாத்தை எடுத்துகிட்டு அவுட்டர் டிஃப்யூசர் கிளாத் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதோட சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் அதுக்குள்ள வேலையை அது கரெக்டாகவே பார்க்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாத் குவாலிட்டி அப்படி ஒரு ரகட் ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் கொடுத்துருக்கிற இந்த அவுட்டர் எல்லோ லைனிங் கிளாத் உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல இருக்கீங்க, ஒரு கன்சர்ட்டில் இருக்கீங்க, அங்கே கலராக லைட் எரியுதுன்னா உங்களோட சாஃப்ட் பாக்ஸ் இருட்லையும் கூட நல்லாவே தெரியும். ஸோ மற்ற நம்ம சாஃப்ட் பாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம், கம்ப்ளீட்டாக அது பிளாக்காக தான் இருக்கும். இதில் அந்த எல்லோ லைனிங் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல உங்கள் சாஃப்ட் பாக்ஸ் இருக்குதுங்கிறது எல்லார் கண்ணுக்கும் ஈஸியாகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது சேஃப்டியும் தாண்டி அது கண்ணுக்கு ஒரு அழகாகவே தெரியுது. ஸோ ஏன் நான் இந்த சாஃப்ட் பாக்ஸ் கம் பியூட்டி டிஷ் வாங்கணும், இதே நேரடியாகவே நான் பியூட்டி டிஷ் வாங்கிட்டு போயிடுவேன், எனக்கு பியூட்டிக்கான ஷார்ட்ஸ் பியூட்டி டிஷ் பற்றி எடுத்துடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பியூட்டி டிஷ் நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே கடினமாக இருக்கும். ஆனால் இது அம்பர்லா டைப் பியூட்டி டிஷ்னால் இதை டக்குன்னு மடக்கி பேக்கில் வச்சு டக்குன்னு தோலில் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பியூட்டி டிஷ்ஷஸை நீங்கள் வெளியில் ஃப்ளைட் பண்ணும்போது இன்டர்நேஷ்னலுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த சாஃப்ட் பாக்ஸஸை நீங்கள் லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜெனியோட பியூட்டி பாக்ஸ் BX85 Pro வெர்ஷனை பார்த்தீங்க. இதில் சில்வர் வெர்ஷன் வேணும்னா BX85 நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் 65 மாடலும் இருக்குது. உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்கள் பார்த்து நல்லா வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஒரு பியூட்டி டிஷ்ஷில் நான் சாஃப்ட் பாக்ஸ் கம் பியூட்டி டிஷ்ஷில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆப்ஷன். ஸோ இது சரியான ஒரு சாய்ஸ். நீங்கள் இதில் நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட
அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் மீட் பண்ணுறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye.